அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஜே ஜுவல்லர்ஸ் உடைய ஓனர் வந்து பிரகாஷ் சார் வந்திருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் ஜுவல்லரி பற்றியும் ஜுவல்லரி ஃபீல்டை பற்றியும் நம்ம கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க கேட்டுக்கலாம். வணக்கம் பிரகாஷ் சார். வணக்கம் சார். சார், இப்போ ஆர்பிஜே ஜுவல்லர்ஸ் வந்து நீண்ட காலமாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ எத்தனை வருஷமாக வந்து நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஒரு விரிவாக சொல்லுங்களேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா 3 தலைமுறையாக இருக்கேன் சார். கண்டிப்பாக 3rd ஜென்ரேஷனுங்க. ஓகே. நான் வந்து 30 வருஷமாக இந்த ஃபீல்டில். நீங்கள் மட்டுமே 30 இயர்ஸாக இருக்கீங்க? எஸ் சார். சூப்பர். 30 இயர்ஸ். சரி. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய பள்ளி பருவம் முடிச்சதுக்கப்புறம் ஓகே என்னுடைய தாத்தா பண்ணிட்டு இருக்காரு, அடுத்து எங்கள் அப்பா பண்ணிட்டு இருக்காரு. எங்கள் அப்பாட்ட நான் அந்த தொழிலை கற்றுக்கிட்டேன். அப்பா கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? சரி. இது வந்து குரு சிஷியர் வழி மாதிரி எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் அப்பாவுக்கு இந்த தொழிலை கற்றுக்கிட்டேன். ஓகே. திருப்பூர்லேயே, ஓகே, திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் ஓகே நம்ம நர்சஸ் காஃபி சிக்னல் அது சந்துக்குள்ள ஆர்பிஜே ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிற பேரில் ஓகே நாங்கள் ஒரு ஜுவல்லரி நடத்திட்டு வரோம். கண்டிப்பாக. ஓகே ஓகே. இப்போ 30 இயர்ஸ் நீங்கள் மட்டுமே இருக்கிறீங்க. 3 தலைமுறையாக வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து நகையை வந்து செய்கிறீங்க. யூ ஆர் த மேக்கர்ஸ் ஆஃப் ஜுவல்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். சரி, இப்போ வந்து கஸ்டமைஸ்டு ஜுவல்லரி அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக சார். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டுடைய ட்ரேடர்ஸ் நாங்கள் வாங்கி விற்கிறது கிடையாது. நாங்கள் ஓன் மேனுஃபேக்சர்ஸ். ஓகே. எங்களுடைய ஃபேக்ட்ரியில் நாங்களே சொந்தமாக நகையை தயார் பண்ணி ஓகே கஸ்டமருக்கு தேவையான ஒரு டிசைன்ஸை கஸ்டமைஸராக சொன்னாங்கன்னா டிசைனிங் பண்ணி நாங்களே செஞ்சு நேரடியாக கஸ்டமர் கொடுத்துட்ருக்குறோம். கண்டிப்பாக. அதுபோக திருப்பூர் நிறைய ஷோரூம்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ சார் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நகை வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் நிறையா இன்டர்நெட்டை சர்ச் பண்ணி நீங்கள் ஒரு மாடல் எடுத்து கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் ட்ரா பண்ணி கொடுத்தாலுமே சரி, அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி சிறந்த முறையில் உங்களுக்கான அந்த நகையை அதே தரத்தோட அதே எடையோட உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அதுதான் நீங்கள் சொல்ல வரீங்க இல்லையா? கண்டிப்பாக. ஸோ கஸ்டமைஸ்டில் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க வந்து அதை தான் அவங்க வந்து அழுத்தமாக இங்கே சொல்கிறாங்க. சரிங்க சார். இப்போ நகை வாங்குறதுல நிறைய அந்த தர சான்றிதழ், குவாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு நகைக்கு அவசியமாக தேவையா? என்ன அது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக சார். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு தரங்கிற ஒரு அளவீடு அரசாங்கம் வந்து நமக்கு சொல்லாமல் இருந்தாங்க. இருந்த போதிலும் முதல்ல பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா அப்பா செய்யும் போது 10 மாற்று தங்கம் அப்படிம்பாங்க. கண்டிப்பாக 10 மாற்று தங்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து இப்போ நடைமுறைப்படுத்துறது அரசாங்கமே. கண்டிப்பாக. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 916 தரத்துல தான் தங்க ஆபரணங்கள் செய்யணும். இந்த 916 வந்து யாரு கொடுக்குறாங்க? இந்த 916 தரத்துல வந்து கவர்மெண்டா கொடுக்குறாங்க. ஓகே. நம்ம அரசாங்கம், மத்திய அரசாங்கம் BIS ஹால்மார்க், அதாவது பேரையோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படிக்கூடிய சொல்லுங்க BIS. ஓகே ஓகே. அது வந்து மத்திய அரசுடைய சான்றிதழ். கண்டிப்பா. நாங்க BIS 916 ஹால்மார்க் தர சான்றிதழ் பெற்ற ஒரு தயாரிப்பாளர் மற்றும் விற்பனையாளராக நாங்கள் இருக்கிறோம். ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிறுவனம், இப்போ நீங்கள் எந்த ஒரு பெரிய பெரிய ஷோரூமாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் யார் நகை விற்பனை செய்யறதா இருந்தாலும் தயார் பண்ணி கொடுத்தா அந்த ஹால்மார்க் முத்திரை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அது விற்பனைக்கு வரணும். கண்டிப்பா. அது வந்து அரசாங்கத்துடைய நேரடி பார்வையில் இருக்குது. மத்திய அரசாங்கத்துடைய சான்றிதழ் அது. அதுல யாரும் எந்த மாற்றம் பண்ண முடியாது. அந்த சர்டிபிகேட் நீங்க எப்போ வாங்கினீங்க உங்க கடைக்கு? ஸோ கவர்மெண்ட் அறிவிச்சது. அப்போ நான் அந்த ஃபீல்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அதை வாங்கி எடுத்துறோம். ஒரு 10 இயர்ஸாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்குன்னு ஏதாவது ட்ரைனிங்ஸ் கொடுக்கப்படுதா? இப்படி இருக்கும்னு அந்த குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்றதுக்கு அந்த ரேஷியோன்னு சொல்லுவாங்க இல்லையா? கண்டிப்பா. அது ஏதாவது கொடுத்துருக்காங்களா அவங்க? கண்டிப்பா சார். கண்டிப்பா. அது ஆரம்பத்திலேயே தெரிஞ்ச ஒரு முறை தான். சிஸ்டமேட்டிக்கா கவர்மெண்ட் சொல்றாங்க. கண்டிப்பா 99.6% சுத்தமான தங்கம் இருக்கணும் அப்படிங்கிறதா 916. நான் இதுக்காக பத்தி தனியா அந்த BIS உடைய நேரடி வகுப்புல கலந்துக்கிட்டு அங்கிருந்து ஒரு பயிற்சி பெற்ற ஒரு சான்றிதழ் இருக்கீங்க. அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைச்சது? நாங்க வந்து என்ன சொல்றது, அந்த BIS உடைய அவங்களுடைய நிறுவனத்தில் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிறோம். அதுவும் BIS ஹால்மார்க் தர சான்றிதழும் நம்ம கடை நேம்ல வாங்கியிருக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இப்போ நீங்க கஸ்டமைஸ் பண்ற ஜுவல்லர்ஸ்க்கு எல்லாமே ஒவ்வொரு வாட்டியும் அது யாரும் டெஸ்டிங்க்கு போயிட்டு வருமா? அந்த KDM எப்படி வருது? எஸ் கண்டிப்பா. அது பார்த்தீங்கன்னா நிறைய சென்டர் இருக்குது. கோயம்புத்தூர்ல இருக்கு, திருப்பூர்ல இருக்கு. நம்ம நகையை செஞ்சு ஃபினிஷிங் பண்ணதுக்கு அப்புறம் அங்க கொடுத்து 1 or 2 days டைம் ஆகும். அவங்க வந்து
செக் பண்ணுவாங்க. ஓகே கண்டிப்பா. நான் என்னோட நகை மட்டும் இல்லாம நீங்க டிவில பார்க்கக்கூடிய பெரிய பிராண்டட் ஷோரூம் நிறைய ஷோரூம்ஸ் இருக்கு. எந்த ஷோரூம் எங்க இருந்தாலும் எல்லாத்துக்கும் அந்த பிஎஸ்ங்கிற அந்த கவர்மெண்டோடைய அதுக்கு சர்டிஃபிகேட் பண்ணா மட்டும்தான் அதை ப்ரிப்பேர் செய்ய முடியும். அது ஒரு முக்கோணம் மட்டும் ஒரு லோகோ போட்டு 916 போட்டு கண்டிப்பா கடை சீலை போட்டு அவர் தரச்சான்றிதழோட கண்டிப்பா கொடுப்பாங்க. சரிங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் நிறைய மேஜர் சிட்டிஸ்ல எடுத்துட்டீங்கன்னா பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. நிறைய பிராண்டட் ஜுவல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இதையெல்லாம் தாண்டி மக்கள் வந்து உங்க கடைக்கு வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்க எதை வலியுறுத்தி சொல்லுவீங்க? கண்டிப்பா எங்களுடைய யூனிக் இது ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பா எங்களுடைய ஸ்பெஷல் நான் எதை சொல்லுவோம் அப்படின்னா நாங்கள் சொந்த தயாரிப்பாளர் ஓன் மேனுஃபேக்சர்ஸ். கண்டிப்பா இப்போ எங்கள் கடை சொன்னோம் இல்லைங்களா, திருப்பூர் முனிசிபல் ஆஃபீஸ் நம்ம கடை இருக்கு. நம்ம அங்கே உள்ளே பார்த்தா 2 ஃபேக்டரி இருக்கு. உள்ளுக்குள்ளேயே உள்ள ஃபேக்டரி இருக்கு, மேனுஃபேக்சர் ஃபேக்டரி இருக்கு. அங்க வந்து சிறந்த அனுபவம் பெற்ற தங்கநகை பொற்கொள்ளர்கள் தயாரிப்பாளர்கள் நாங்களும் பொற்கொள்ளர் தான். எங்களுடைய நேரடியான தயாரிப்பு நாங்களும் தயாரிச்சு அது எங்க ஷோரூம்ல வச்சு கஸ்டமருக்காக கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்க ஸ்பெஷல். இன்னொன்று பாத்தீங்கன்னா கஸ்டமைசர். நீங்க வந்து இப்ப நிறைய டிசைன்ஸ் மாறிட்டே இருக்குது. கண்டிப்பா இப்போ ஒரு ஷோரூம்ல பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வச்சிருப்பாங்க, நம்ம டிஸ்பிளே இருக்கு. ஸோ அதுல இல்லாத கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தோணலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டரா அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கண்டிப்பா தோணும். ஸோ அந்த மாதிரி நிறைய கேட்டலாக்ஸ்ல பார்த்து நீங்க சூஸ் பண்ணலாம். அதில் இப்போ டிசைன்ஸ் நிறைய நெட்ல வருது. நெட்ல பார்த்து நீங்க டிசைன்ஸ் பண்ணலாம். நீங்களே ஓனா ஒரு டிராயிங் பண்ணலாம். கண்டிப்பா நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி ஒரு டிராயிங் கொடுத்தீங்க அப்படின்னா தத்ரூபமா அது எங்களால செஞ்சு தர முடியும். அதாவது உங்களுடைய கனவுகளை நாங்க தத்ரூபமா பொருளா உங்களுக்கு கொண்டு போய் ஸ்பெஷல். கண்டிப்பா இந்த 2 விஷயங்கள் வந்து நாங்க ஸ்பெஷல் சொல்ல முடியும். கண்டிப்பா. இப்போ தங்கம் தவிர வேற என்னென்ன இருக்கு உங்க கடையில? ஸோ நிச்சயமா தங்கம் மெயினா பண்றோம். அடுத்து வெள்ளி கொலுசுகள், வெள்ளி மெட்டி, மோதிரம். அதுக்காக தங்கம், வெள்ளி. அடுத்து பார்த்தீங்கன்னா வைரம் பண்றேன். ஜெம்ஸ், நவரத்னங்கள். அதான் அடுத்து நான் கேள்வியை கேட்கலான் இருந்தேன். ஸோ அந்த ராசிக்கல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதை வந்து நீங்க அந்த ராசி பார்த்து அந்த மாதிரி நீங்க அதை ஸ்பெசிஃபிக்கா அது கொடுக்குறீங்களா, எப்படி அது பண்றீங்க நீங்க? கண்டிப்பா நாங்களும் சஜஷன் பண்றோம். நீங்க ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணி நவரத்னங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல 9 சேர்ந்து நவரத்னம் சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஸோ அதில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கற்கள் சொல்லுவாங்க. கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்கும் நான் பாத்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன். ஒரு ராசிக்கு இது என்ன கல்? இது புஷ்பராகம். குருவின் ஆதிக்கம் அப்படின்னு குருவுக்கு புஷ்பராகம். அது என்ன இங்க டச் ஆகணுமா எப்படி? அந்த எதனால என்ன அது வைப்ரேஷன் கல்லுடைய வைப்ரேஷன் வந்து நம்ம உடம்புக்குள்ள வரும். சூரிய ஒளி படும் பொழுது அது கல்லுடைய எஃபெக்ட் உள்ள வந்து கண்டிப்பா இது நம்ம உடம்புக்குள்ள நிறைய ஸ்கேம் நடக்குது. அந்த ஸ்டோன் வந்து ஒரிஜினல் இல்லாம எல்லாம் நிறைய. கண்டிப்பா அது எப்படி நீங்க அதுக்கு ஏதாவது சர்டிபிகேஷன்ஸ் இருக்கா? குவாலிட்டி எப்படி அந்த குவாலிட்டி நீங்க கொடுக்குறீங்க? கண்டிப்பா இந்த நவரத்னங்களை பொறுத்த வரைக்கும் இது தனியா ஜெமாலஜி ஒரு படிப்பே இருக்குது. நிறைய டெஸ்டிங் சென்டரும் இருக்கு. ஸோ நிறைய டூப்ளிகேட்ஸ் நிறைய இருக்குது. குறைந்த விலையில கொடுக்குறாங்க. உண்மையாலுமே ஒரு ஒரிஜினல் கல் சுத்தமான தூய்மையான அந்த நீரோட்டம் அவருடைய எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான தொகை கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கும். அதுக்கான சர்டிபிகேட்டோட தான் நாங்கள் எல்லா கல்லையுமே ப்ரொவைட் பண்றோம். ஒவ்வொரு கல்லுக்கும் தனி சர்டிபிகேட் போட்டு உங்க ராசிக்கு உங்களுக்கு எது சூட் ஆகும், உங்களுக்கான யோகமான கல் எது, உங்க திசைக்கான கல் எது, இந்த மாதிரி சூஸ் பண்ணி உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிறதுக்காகவும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காகவும் குடும்பத்துடைய அமைதிக்காகவும் இந்த மாதிரி நிறைய ஜாதி கற்கள் இருக்குது. ஓகே. இப்போ அந்த ஷோரூம்ஸ்ல வாங்குறத விட நம்ம கடையில வாங்கும்போது எத்தனை % வந்து நம்ம சேவ் பண்ண முடியுங்க சார்? ஸோ போனால் பிராண்டட் ஷோரூம்ஸ் கார்பரேட் கம்பெனிகள் நிறைய இருக்குது. போட்டி போட்டு கொடுக்குறாங்க. கண்டிப்பா எதுவோ எப்படியா இருந்தாலும் தரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கம் இப்போ ஹால்மார்க் முத்திரைங்கிறப்போ தரம் எல்லா பக்கம் ஒண்ணுதான். நம்ம நிறுவனம் அதே தரம் தான், எப்படி நிறுவனம் அதே தரம் தான். ஸோ நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றதுனால ஷோரூமோட பெட்டரா கொடுக்க முடியும். ஒரு 5 to 6% நம்ம குறைவா கொடுக்க முடியும். ஏன்னா சொந்த தயாரிப்பு அப்படிங்கறதுனால மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரணும். ஏன்னா அப்படின்னா பெரிய பெரிய ஷோரூம்ஸ் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸ், ஏசி, அந்த வரவேற்பு எல்லாமே பார்த்து அட்ராக்ட் ஆகி போறாங்க. பட் நமக்கு வாங்கக்கூடிய அந்த தரமா இருக்கா, ஒரு ராசியான கடையா இருக்கா, நம்பி இங்க வாங்கலாமா, நம்ம எதிர்பார்க்கறது இங்க கிடைக்குமா அப்படிங்கிற விஷயம் வந்து மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு எல்லாம் இருக்கு. ஸோ அதைத்தான் உங்களுக்கு இந்த கேள்வியை நான் கேட்டேன். நீங்க அதுக்கு தெளிவா பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஜிட்டல்ல வந்திருக்கீங்க. இப்போ வாட்ஸ்அப், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், தென் ஃபேஸ்புக்ல எல்லாம் நீங்க இருக்கு.
வெப்சைட்டும் நீங்க லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த டிஜிட்டல் வந்ததுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? உண்மை. இப்போ நீங்கள் நாங்கள் வந்து இந்த ஃபீல்டில் ஜென்ரேஷன் தாண்டி இருந்தாலும், 30 வருஷமா இருந்தாலும், இப்போ நாங்கள் வந்து ஒரு பெரிய விளம்பரமோ நம்ம டிஜிட்டலோ இது வரைக்கும் பண்ணதில்லை. பட் அதுக்கான ஒரு தேவையும் இல்லை. நம்மளுக்கு ஒர்க்கே பிஸியா இருந்தது, போயிட்டு இருந்தோம். இப்போ அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. டிவியில அடிக்க நிறைய விளம்பரங்கள் எல்லாமே கண்டிப்பா. அந்த மாதிரி நம்மளும் நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கும்போது நம்ம யூனிக்கை வந்து எல்லாரும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி வெப்சைட்ஸ், புது கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு அப்ரோச் பண்ணணும், புது கஸ்டமர்ஸ் கிடைக்கணும், நம்ம விளம்பரத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா இந்த டூல் எல்லாம் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது. அதுக்காக நீங்க இப்ப டிஜிட்டல்ல வந்திருக்கீங்க, ஒரு நல்ல விஷயம். உங்களுடைய வளர்ச்சி மேன்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்க ஏதாவது சொல்றதா நேயர்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா. என்ன சொல்றேன்னா, இப்ப தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது இன்னும் குறையும் அப்படிங்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. இப்போ நான் படிக்கும்போது என்னுடைய விலையும், நான் தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய விலையும் அதிகமாக இருக்கு. ஸோ இன்னும் அதே மாதிரி தான் நாளைக்கும் அதிகமாகிட்டே போகும். இந்த அதிகமான விலையிலும் நீங்கள் எப்படி தங்கத்தை சேகரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சிறப்பான தங்க நகை சேமிப்பு திட்டம் எங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு 1000 ரூபா முதல் 10,000 ரூபா வரைக்கும் நீங்கள் தங்கத்தை வாங்கி சேகரிக்க முடியும். ஸோ அப்படி வந்து நீங்கள் மாதம் மாதம் உங்களுடைய பணத்தில் தங்கமாக வாங்கி இப்படி சேமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவைன்னு போனது அதுக்கு ஒரு நகையாக மாற்றி நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். அப்படி நகையை மாற்றி செய்யும் பொழுது உங்களுக்கு கூலி சேதாரம் இல்லாமல் அதுக்கு நகையை செஞ்சுக்கலாம். இது அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸ். ஸோ அதுவாக பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆர்பிஜே ஜுவல்லர்ஸ் கடைக்கு நேரடியாக வாங்க. www.rbjjewellers.in அப்படிங்கிற எங்கள் வெப்சைட் போய் பாருங்க. எங்களுடைய கடையில் நீங்கள் நேரடியாக பார்க்க முடியும். அதில் நாங்கள் செஞ்சக்கூடிய யூனிக்கான டிசைன்ஸை நீங்கள் பார்க்க முடியும். அதுலேயே நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும், அது என்கொயரி பண்ண முடியும். கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்களை நேரடியாக சந்திக்கிறேன். மேலும் தகவலுக்கு என்னுடைய வெப்சைட்டில் வந்து நேரடியாக பார்த்துட்டு நம்பர் கான்டாக்ட் பண்ணி கூப்பிடுங்க. இந்த காணொலி காணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். ஸோ அவர் டீட்டெயிலாக வந்து ஆர்பிஜே ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிறது என்ன, 3 தலைமுறையாக இருக்காங்க. அதே மாதிரி வந்து தர சான்றிதழும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ராசியான நிறுவனம். அதே மாதிரி மற்ற ஷோரூமில் வாங்குறத விட நம்ம கடையில் வந்து வாங்கும்போது ஒரு 6% யூ கேன் சேவ். நீங்கள் வந்து குறைந்த விலையில் நீங்கள் வாங்கிக்க முடியும். எல்லா டீட்டெயிலும் நமக்காக அழகாக வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் அவருடைய கால் பதிச்சிருக்காங்க. வெப்சைட்டும் பண்ணி அவங்களுடைய புதுசாக பண்ணக்கூடிய அந்த கஸ்டமைஸ்டு ஜுவல்லரி எல்லாமே வந்து அழகாக வந்து வெப்சைட்லேயும் அவங்க வந்து அவங்கள அப்லோட் பண்ணி டெய்லி நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கோல்டு ப்ரைஸ் அண்ட் சில்வர் ப்ரைஸ் அதுவும் வந்து டெய்லி அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ வெப்சைட்டில் நீங்கள் டெய்லி லைவாக போய் பார்க்கும்போது அவங்களுடைய எல்லா ஜுவல்லரி அவங்களுடைய அத்தனை விஷயங்களும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சார், இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி இதுக்காக நீங்கள் ஒரு பேட்டி மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு ஜுவல்லரி பற்றி ஒரு நல்ல நாலேஜ் மக்களுக்கு நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.